தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்துல வக்ர கிரகங்கள். ஏன் 2ஆம் இடம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம லக்னம் எந்த அளவுக்கு சிறந்ததோ, முதன்மையானதோ, அதற்கு அடுத்தது அப்படின்னு சொல்கிறப்போ திரிகோணங்களை சொல்லுவோம். அதாவது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும். 2ஆம் இடமும் நம்மளுடைய மதிப்பு திறன், நம்மளுடைய பின்புலம், நம்மளுடைய ஒரு ஒரு பொருளாதார நிலை, இது எல்லாமே குறிக்கக்கூடியது தனஸ்தானம். அந்த இடத்துல ஒரு கிரகம் நின்றால் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறதோட சேர்த்து அந்த கிரகம் வக்ரமாக இருந்தால் எந்த மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிற ரீதியில் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வக்ரமாகவும் இருந்ததுனால் எந்த மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த 2ஆம் இடத்தை வக்ர கிரகம் பார்த்தது பார்வை, இந்த 2ஆம் இடத்திற்கு ஒரு வக்ர கிரக பார்வை இருக்குது அப்படின்னாலும் அது எந்த மாதிரியான பலனை தரும்ங்கிற விஷயங்களை தான் ஒரு சில விளக்க ஜாதகங்களோட பார்க்க போகிறோம். 2இல் வக்ர கிரகங்கள், அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். உதாரணமாக இந்த ஜாதகத்தை எடுத்துப்போம். இப்போ இந்த ஜாதகத்தில் மகர லக்னமாக வருது. லக்னத்துக்கு 2இல் ராகு, எப்போதுமே வக்ரமாக செயல்படக்கூடிய ராகு கேதுக்கள். இது சிறப்பான உதாரணமாக நம்ம எடுத்துக்கப்போம். இப்போது ராகு மற்ற கிரகம் வக்ரமாயிட்டு லக்னத்தில் நின்னால் அது கிரக ஆதிபத்திய ரீதியில் செயல்படும். இப்போ ராகு கேதுக்கு பார்க்கும்பொழுது மட்டும் அதனுடைய டெபாசிட்டர் யார் அப்படிங்கிறத பொறுத்து அதன் செயல்பாடுகள் ஒத்திருக்கும். இப்போ இங்கே கும்பத்தின் அதிபதி யார்? சனி. அந்த சனியை போலவே செயல்படுவார். அப்போது 2இல் சனி இருந்து என்ன பலன் தருமோ அதே தான் இங்கே 2இல் இருக்கக்கூடிய ராகு தரும். இப்போ வக்ர கிரகங்கள் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கும்பொழுது, 2ஆம் இடத்துல சனி இருந்தால் என்னென்னா, இப்போ வேறு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேகம் அதிகமாக இருக்கும். இப்போ சனி அப்படிங்கிறதுனால அந்த வேகத்தை குறைக்கும். ஏன்னா சனி மந்தத்தன்மை இல்லையா. அப்போ சனியை போல் செயல்பட்டால் என்ன பண்ணுவார்? பேச்சு குறைவாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் இல்லையா. எந்த சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிம்பார், எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிம்பார். வாழ்க்கையில் ரொம்ப யதார்த்தவாதியாக இருப்பார். இப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் 2ஆம் இடத்துல வக்ரகிரகம் இருந்தால். அதுவும் இப்போ இது ஒரு மாற்று உதாரணம். இப்போ இதே வேறு மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராகு இல்லை, இந்த ராகுக்கு பதிலாக வேறு கிரகம் ஒரு கிரகம் வக்ரமாகுதுன்னு வச்சுப்போம். இப்போ செவ்வாய் வக்ரமாகுது 2ஆம் இடத்துல அப்படின்னு சொன்னால், அவர் பேச்சு வாய் திறந்தார்னா வாயை மூட மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். பேச்சு பட்டுன்னு தெரிக்கும், அடுத்தவங்களை காயப்படுத்துறதா இருக்கும். அதிகமாக காயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 2இல் செவ்வாய் இருக்கிறது. இப்போ இதே இடத்துல 2ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாயிட்டு அந்த இடத்துல ராகு இருந்தால் கிட்டத்தட்ட செவ்வாய் போல் செயல்படுவார். இப்போ செவ்வாய் வக்ரம்னு வச்சுப்போம். அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். சனி வக்ரமாக சனி வீட்டில் ராகு இருந்து வக்ரமாக இருக்கிறதுனால இது பெரிய அளவில் தாக்கத்தை கொடுக்காது. ஏன்னா சனி மந்தத்தன்மை கொண்ட கிரகம்ங்கிறதுனால. இப்போ இதே வேகத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக செவ்வாய் வீட்டில் ராகு இருந்தாலோ அல்லது செவ்வாயே வக்ரமாக இருந்து அது 2ஆம் இடத்துல இருந்தாலோ இது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். இப்போ அது ஒரு உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது 2ஆம் இடத்துல வேறு ஒரு கிரகம், இப்போ 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது ராகு. இப்போ இங்கேயுமே ராகு தான் 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கார். இப்போ 2ஆம் இடத்துல வேறு ஏதாவது கிரகம் வக்ரமாக இருக்கிற மாதிரி பார்ப்போம். ரிஷப லக்னம் 2ஆம் இடத்துல குரு இருக்கார். ஆனால் குரு வக்ரமாகல, குரு வக்ர நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அதாவது ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், 2இல் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது. ஆனால் அது இயற்கை சுபராக வேறு போயிடுறாரு. என்ன அங்கே பேசுவார், அதிகமாக பேசுவார். இவர் பாடம் எடுத்தே கொண்டுடுவார் அப்படின்னு சொல்லலாம். இவர் எடுக்கிற பாடத்தை பார்த்துட்டே ஓடிடுவாங்க. வாத்தியார், சிறந்த வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு சில நுணுக்கங்கள், இந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம செயல்படணும் எல்லாமே தியரிட்டிக்கலாக நடத்தாமல் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பார். சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். பேச்சு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடப்பு விஷயத்தை பற்றி பேசுவார். தர்க்க ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் இவருக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிறதுனால இவர்கிட்டேருந்து பாடம் போயிட்டு பெரிய ஆளாக வர்றவங்க பெரிய புத்திமான், பெரிய ஒரு அந்தஸ்து, பதவி, புகழெல்லாம் அடையிறதுக்கு உறுதுணையாக இருப்பார். இவருடைய ஞானம்ங்கிறது தனிப்பட்ட விஷயத்தில் மெச்சக்கூடியதாக இருக்கும். இப்படி 2ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத பொறுத்து அவனுடைய பலன் மாறுபடும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரண வீடியோவாக இருக்கும்.